வணக்கங்க. நான் இப்போ வீட்லேயே சாம்பார் பொடி எப்படி செய்கிறதுன்னு நான் செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கான பொருட்கள் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இது வர கொத்தமல்லி ஒரு 1/4 கிலோ அளவு, ஒரு 20 வரமிளகா. கொத்தமல்லி அதிகமாக போட்டுக்கணும், வரமிளகா கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஏன்னா சாம்பார் தூளில் காரம் இருக்கக்கூடாது இல்லையா, அதனால். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை. இதெல்லாம் வறுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இது கடலைப்பருப்பு இந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் புழுங்கல் அரிசி, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் துவரம்பருப்பு. ஓகே, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுத்துக்கணும். வறுத்து எடுத்து வச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காய பவுடர் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், அது வறுபட்ட பொருட்களோடு சேர்த்து அந்த மல்லி மிளகாய் கருவேப்பிலை மூணையும் மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. போட்டு இதை பொடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், பொடி ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் பொடி ரெடி ஆயிடுச்சு. வீட்லேயே நம்ம தயாரிக்கிறது எப்படின்ட்டு காமிச்சிட்டேன். நீங்களும் வீட்லேயே பொடி பண்ணி வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. கடையெல்லாம் வாங்கினா மிக்ஸ் பண்ணி பாக்கெட்டில் டேஸ்ட் இல்லை. அதனால் நம்ம வீட்டிலே இந்த பொருளெல்லாம் வச்சு வீட்லேயே ரெடி பண்ணி நீங்கள் சாம்பாருக்கு யூஸ் பண்ணி செஞ்சு சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.